இப்போ தமிழ்ல ஆண்டவன் கட்டளை அப்படின்ற படம் வந்து ரொம்ப பேசப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். கூடிய சீக்கிரம் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்துல விஜய் சேதுபதி, ரித்திகா சிங் முக்கிய கதாபாத்திரத்துல பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை இயக்குனர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காக்காமுட்டை மணிகண்டன். அவர் கூட எங்க செய்தியாளர் உத்ரா நடத்திய கலந்துரையாடல பார்க்கலாம். குற்றமை தண்டனை மூவி வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்று வந்துட்டு இருக்கு. இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா காக்காமுட்டை டைரக்டர் மணிகண்டன் சாரோட அடுத்த மூவி ஆண்டவன் கட்டளை. இந்த படத்தை பற்றி அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். ஹாய். ஆண்டவன் கட்டளை என்ன மாதிரியான ஒரு மூவி, என்ன ஒரு கதைக்களம்? புது களம் தான். இன்ட்ரெஸ்டிங்கான மூவி, எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி, அதாவது பார்க்குறவங்க இதெல்லாம் சிரித்து பார்க்குற மாதிரி எடுக்கப்பட்டிருக்க படம். ஒரு புரோக்கர் சொல்லி ஒரு காரியத்தை பண்ண போய் ஒரு டாக்குமெண்ட்ஸில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி ஹோல் லைஃபே மாறுற மாதிரி ஒரு சூழல் அமைகிற ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஒரு பையனோட கதை. ஒரு ரிப்போர்ட்டர் கேரக்டரில் வந்து ரித்திகா பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட்டர்ஸ் வச்சு படம் இல்லை, ஆனால் அந்த படம் வேறு தளங்களுக்கு வந்து நிறையா மூவ் ஆகும். இந்த ஒரு பரபரப்பான ஒரு சென்னை லைஃப்பில் நம்ம வந்து எவ்வளோ விஷயத்தை கடந்து போகிறோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் கமிட் பண்ணியிருக்கோம். ரித்திகா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரிப்போர்ட்டராக நடிச்சிருக்காங்க. எதுக்காக ரித்திகா இந்த மூவி, இந்த ஸ்கிரிப்டுக்கு அவங்கள சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? அதான் ஸ்போர்ட்ஸ்மேன் இருந்தால் நல்ல ஒரு எனர்ஜி இருக்கும். ரிப்போர்ட்டர்னால் ஒரு எனர்ஜி இருக்கணும். அவங்க வந்து மென்டலியாகவும் எனர்ஜி இருக்கணும், ஒரு ஃபுல் டே ஒர்க் பண்ணுறதுக்கும் எனர்ஜி இருக்கணும். ஒரு வீக்கான பொண்ணுனால் அதை பண்ண முடியாது. அப்போது ரித்திகாப்பா அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்க பொண்ணாக தோணுச்சு. அது அகெயின் நல்ல நடிக்கிற பொண்ணு. இந்த படத்தில் ரொம்ப இயல்பான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நடிப்பு வந்து போன படத்துலையும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். அது டோட்டலாக அந்த பொண்ணாக இந்த பொண்ணுன்ற மாதிரி இருக்கும். விஜய் சேதுபதி பற்றி சொல்லுங்க. அவர் எப்படி இந்த மூவியில் கமிட் ஆனார்? அவர் இந்த ஸ்கிரிப்டுக்கு சூஸ் பண்ணதுக்கான காரணம்? விஜய் சேதுபதி கிட்டே இந்த கதையை முன்னாடியே சொல்லி வச்சுருந்தோம். காக்காமுட்டைக்கு முன்னாடியே இந்த கதையை செலக்ட் பண்ணி வச்சுருந்து நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அதனால் இந்த படம் பண்ணுறப்போ ஜஸ்ட் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி அந்த கதையை மறுபடியும் பண்ணுவோம்னு சொன்னேன். பண்ணலாம்னு சொன்னார், அவ்வளோதான். காக்காமுட்டை படம் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இப்போ குற்றமை தண்டனை, அடுத்த ஆண்டவன் கட்டளை அப்படின்னும் போது ஒரு குயிக் பீரியடில் வந்து உங்கள் மூவிஸ் வருது. எப்படி இதுக்கான ஒர்க் ஸ்ட்ரெஸ் நிறைய இருந்ததா என்ன மாதிரி? இல்லை இப்போ காக்காமுட்டை முடிச்சு 1.5 வருஷம் கழிச்சு தான் அந்த படத்தை முடித்தோம். அதுக்கு பிறகு இப்போ குற்றமை தண்டனை முடிச்சு நான் 1 இயர் கழிச்சு தான் இது ஆரம்பித்தேன். நான் 1 இயர் ஒரு 6-7 மந்த்ஸ் இருக்கும். ஆனால் அந்த படம் ரிலீஸ் டேட் தான் ப்ரொடியூசர்ஸ் வந்து கொஞ்சம் பக்கத்தில் ரிலீஸ் பண்ணனால அப்படி தெரியுது. மற்றபடி நார்மல் ஒர்க் தான். நார்மலாக டெய்லி மற்ற ஷூட்டிங் மாதிரி தான். அது எங்களும் அதே ஸ்பீடில் தான் போகும். ஷூட்டிங் டேஸும் கம்மி எங்கள் இதில். இப்போ காக்காமுட்டை 61 நாள் எடுத்தோம். குற்றமை தண்டனை 33 நாள் எடுத்தோம். அப்புறம் கொஞ்சம் பேட்ச் ஒர்க் எடுத்தோம். அதுக்கு அடுத்தது இந்த படம் 41 நாள் தான் எடுத்தோம். அதனால் அந்த ஷூட்டிங் டேஸ் கம்மியாக இருக்கிறதுனாலையும் நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டிங் ஸ்பாட், இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் பற்றி சொல்லுங்கள். அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூஸ் பற்றி சொல்லுங்கள். அகைன் காஸ்ட் அண்ட் க்ரூஸ் வந்து பழைய டீம் தான். அனுச்சரன் பண்ணுறாரு. சினிமோகிராஃபி வந்து சண்முக சுந்தரம் பண்ணுறாரு. ராஜாகிருஷ்ணன் சவுண்ட் மிக்ஸ் பண்ணுறாரு. கே மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்தில் எல்லாருமே எப்பயும் போல் நாங்கள் என்ன ஜாலியாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு ஒர்க்கு பண்ணுறோம், ஃபைனாக பண்ணுவோம் அப்படின்னு தான் ஒர்க் பண்ணியிருக்கோம்.